La 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 la. எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஆயுஷ் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ்நாடு ஆயுஷ் 2025 ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு தனி ரேங்க் லிஸ்ட், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனி ரேங்க் லிஸ்ட், அண்ட் தென் ஆல் இண்டியா கோட்டாக்கு தனி ரேங்க் லிஸ்ட், அண்ட் 7.5 ரிசர்வேஷன் தனி ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கேட்டகரி சொல்லிட்டு தனித்தனியாக வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஸோ வந்து 7th ஆகஸ்டோட கடைசி டேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 14th ஆகஸ்ட் வரைக்குமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சு அதாவது செப்டம்பர் 5th அன்னைக்கு இவங்க வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தனித்தனியாக வந்து ரேங்க் லிஸ்ட்டுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு அந்த தென் வந்து ஆல் இண்டியா கோட்டா, அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா எப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நம்ம அப்ளிகேஷன் போட்டோம் இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க தான் நான் வந்து சொல்வேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஸோ போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் கம்பேர் பண்ண நியர்லி ஒன் மந்த் வந்து எடுத்துக்கிட்டாங்க லாஸ்ட் இயர். இந்த வருஷம் அப்படி இல்லை, ஒரு 2 வீக்ஸ்ல இவங்க வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து சீக்கிரமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன். ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங் அண்ட் தென் ஆன்லைனா எல்லாமே மாறினதுனால இவங்க வந்து சீக்கிரமா வந்து இதை வந்து கண்டக்ட் பண்ணணும், கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணி அந்த தென் காலேஜ் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு ஸோ இவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கொஞ்சம் ப்ராசஸிங்லாம் எல்லாமே ஈஸியாக இருக்கிறதுனால இவங்க வந்து சீக்கிரமாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் வச்சு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரேங்க் லிஸ்ட்ல நம்ம பேர் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கவுன்சிலிங்க்கு வந்து எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் வந்து நீட் ஆயுஷ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ ஆயுஷ் 2025க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க, ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க பேரு அண்ட் தென் வந்து நீட் மார்க்கை வச்சு உங்க பேர் இருக்கா ரேங்க் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேங்களா? ஸோ பேர் இருந்தாவே உங்களுக்கு வந்து நீங்க 100% நீங்க வந்து கவுன்சிலிங்ல அட்டென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா கோட்டாலையும் நீங்க போட்ட அப்ளிகேஷன்ல நீங்க வந்து என்னென்ன கோட்டாக்கு அப்ளிகேஷன் போடுறீங்களோ ஸோ அந்த எல்லா கோட்டாக்கும் ஃபர்ஸ்ட் உங்க ரேங்க் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து உங்க பேர் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எப்படி ப்ரோ நான் வந்து ரேங்க் லிஸ்ட் டவுன்லோட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, www.tnayushselection.org அஃபிஷியல் வெப்சைட்ல இவங்க வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்து அங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ உங்களோட நீட் மார்க்கு அண்ட் தென் வந்து உங்களோட பேர் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ வந்து இன்னொரு வெப்சைட்டுமே இருக்கு, www.tnhealth.org அஃபிஷியல் வெப்சைட்டுமே இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களோட மார்க் வந்து உங்க ரேங்க் லிஸ்ட்ல வந்து உங்க பேர் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து எலிஜிபிள். போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் காம்படிஷன் ஹெவியா தான் இருக்கு. ஸோ வந்து 520 113 மார்க், ஸோ நீட்டோட பாஸ் மார்க் வரைக்குமே இவங்க இந்த அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ 4300 பேர் வந்து இவங்க வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. இட்ஸ் ஹியூஜ் ஹெவி காம்படிஷன்ஸ். ஸோ டோட்டலாவே ஆயுஷ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து 4000 அரௌண்ட் பேர் வந்து அப்ளை பண்ணி இருக்கிறதுனால ஸோ 1100 சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ 4:1 என்ற கணக்கு தான். ஸோ 4 பேர் வந்து ஒரு சீட் காம்படேட் பண்ற மாதிரி தான் இருக்க போகுது. காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் ஹெவி பீக்காக தான் இருக்க போகுது நான் வந்து சொல்வேன். ஏன் அப்படின்னு சொல்ல போறேன்னா, இந்த வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் கவுன்சிலிங்கா மாறுறதுனால ஸோ வந்து மேக்ஸிமம் பீப்புள் வந்து அட்டென்ட் பண்ண தான் செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் அட்டென்ட் பண்ணி இவங்க வந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணி ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ்ல இருக்க போகுது. ஸோ வந்து அட்டன் பண்ணாதவங்க, இப்போ வந்து வெளியே போய் வேற காலேஜ் ஜாயின் பண்ணாதவங்க, பிடிக்காதவங்க, இவங்க எல்லாம் வந்து ஆயுஷ் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ஆன்லைன் கவுன்சிலிங் தானே, நாமளும் ஆயுஷ் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி ஸோ நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் இருந்துச்சுன்னா நாம அப்ளை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்காகவே ஆயுஷ்காகவே வெயிட் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணி காலேஜ் செலக்ட் பண்றவங்க மேக்சிமம் ஆஃப் த பேர் வந்து இருப்பாங்க. அதுக்காக நான் வந்து சொல்றேன், காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்க போகுது. இந்த வாட்டி ரவுண்ட் 1 ரிசல்ட் வந்துட்டு அப்புறம் தான் நமக்கு வந்து தமிழ்நாடு ஆயுஷ் காம்படிஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ வந்து நம்ம வந்து பார்க்கலாம், வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோவை நம்ம வந்து பார்க்கலாம். தமிழ்நாடு ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கு எப்படி இருக்க போகுது, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எப்படி இருக்க போகுது, ஆல் இண்டியா கோட்டாக்கு எப்படி போகுது, 7.5 ரிசர்வேஷனுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நம்ம வந்து வீடியோ வந்து பார்க்கலாம். ஆக்சுவலா சொல்ல போனா ஸோ இதை வந்து பார்க்கறதுனால நமக்கு வந்து கிளியர் கட் முன்னாடியே ஸோ இப்படிதான்ப்பா கிடைக்க போகுது, அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கிறேன், சாய்ஸ் லாக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்
வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இவங்க வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரவுண்ட் 1 எப்ப நடக்க போகுது? ரவுண்ட் 2 எப்ப நடக்க போகுது? யாரெல்லாம் வந்து ரவுண்ட் 1க்கு அப்ளை பண்ணலாம்? இந்த மார்க் இருக்கிற வரைக்கும் ரவுண்ட் 1க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க நாம ஏற்கனவே வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் படிச்சோம் இல்லையா? ஸோ ப்ராஸ்பெக்டஸ்ல ஏற்கனவே குடுத்துருக்காங்க இல்லையா? அதுபடி தான் இவங்க மேக்ஸிமம் வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நடக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கவுன்சிலிங் ஷெட்யூலுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ற மாரி இருக்கும். கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் டேட்ல இந்த ரவுண்ட் 1 நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சாவே, நாம போய் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் தென் சாய்ஸ் லாக்கிங் அண்ட் தென் பேமெண்ட், ஸோ காலேஜ்க்குரிய பேமெண்ட் நமக்கெல்லாம் எப்படி நம்ம வந்து சீட்ஸ் வந்து அலாட் பண்ற மாரி, ஸோ அந்த மாரி பேமெண்ட் ஃபுல்லா வந்து நடக்க போகுது. நமக்கு சீட் கிடைச்சிச்சுன்னா, அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டை வந்து காலேஜ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவாங்க. ஸோ சீட் கிடைக்கல அப்படின்னா, நம்ம அக்கௌண்ட்டுக்கே திரும்பி வந்து அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. ஸோ இது வந்து எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் ஒரு ஹாப்பியான நியூஸ். ஸோ சீக்கிரமாவே நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ ரேங்க் லிஸ்ட் டவுன்லோட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் உங்க பேர் இருந்துச்சுன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு வீடியோவை நம்ம வந்து போய் பார்க்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு ஆயுஷ் 2025 ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டா, 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோன்ட் வரி கைஸ். ஸோ கவுன்சிலிங் வந்து இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கவுன்சிலிங் வந்து சீக்கிரமா வந்து நடக்க போகுது. பி ரெடி. ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வந்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் அதெல்லாம் வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் நமக்கு அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் அண்ட் தென் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் அதெல்லாம் கரெக்டாக பே பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹரிபரியா இல்லாமல் இருக்கலாம். ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வந்து தமிழ்நாடு ஆயுஷ் அப்ளிகேஷனுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் போட்டிங்களோ அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து காலேஜ் டீட்டெயில்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக சொல்ல ஏன்னா நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அந்த சாய்ஸ் லாக்கிங் வரும்போது ஸோ காலேஜ் பற்றி தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஆர்டரா நம்ம வந்து போட்டு நமக்கு கரெக்டான காலேஜ் நம்ம மார்க்குக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ காலேஜஸ், ஸோ பிரைவேட் காலேஜஸ்ல எவ்வளோ ஃபீஸ், தென் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டால போய் ஜாயின் பண்ணா இவ்வளோ ஃபீஸ், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு காலேஜ் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி அந்த போய் ஜாயின் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஸோ நம்மளால பே பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கொஞ்சம் அவேர்னஸோட இருக்கலாம். ஓகே கைஸ். ஸோ தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங்ல வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க 2025. டோன்ட் வரி அண்ட் தென் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா மௌலி சங்கர் 02 இன்ஸ்டாகிராம் ஐடி அப்படின்னு நான் சித்தர்கோர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜுமே இருக்கு. நீங்க உங்க டவுட்ஸை வந்து கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் தட்ஸ் இட். டாடா பை பை.